வாட் இஸ் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ்னு கேட்கலாம். டாக்ஸானமிக் ஸ்டடினா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரைனிங் இன் சிஸ்டமேட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். Biologists have established certain procedure techniques to store and preserve the information as well. இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி முன்னாடியே கரோலஸ் லீனியர்ஸுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்கு இந்த ஸ்டடி யூஸ் ஆகுது? தே ஆர் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி. அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா தே ஆர் கால்ட் ஆஸ் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஓகே, நம்பர் 1 வந்து ஹெர்பாரியம். ஹெர்பாரியம்ங்கிறது நம்ம ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். இது என்னென்னா, நம்ம ஒரு பிளான்ட்டை கலெக்ட் பண்ணால் அது ஒரு அட்டையில் போட்டு ஒட்டி அதுக்கு நேமு இது எல்லாமே கொடுக்குறது தான் ஹெர்பாரியம். ஸோ ஹெர்பாரியம் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ், ஓகே, ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென், ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க ஷீட்டில். இந்த நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ திஸ் ஒன் இஸ் ஹெர்பாரியம் ஹியர். ஓகே, ஹெர்பாரியம். ஹெர்பாரியத்தில் என்னென்ன இருக்குன்னா, பிளான்ட்டோட பேர் இருக்கும், அதோட ஹைட்டு, வித்து, கலரு, எப்போ கலெக்ட் பண்ணீங்க, லொக்கேஷன், யார் கலெக்ட் பண்ணால், எல்லாமே இந்த டீட்டெயில்ஸு இந்த ஷீட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனுங்கிறது என்ன? அதுவும் அதே மாதிரி நம்ம போய் பார்க்கக்கூடிய, அதாவது பல வகை இதை நம்ம பார்க்கக்கூடிய செடியை, பூ இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தான் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து செத்துப்போன பிளான்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் ஹெர்பாரியம். பொட்டானிக்கல் கார்டன் லைவ் பிளான்ட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இது மெயினாக வந்து கியூங்கிறதுல இருக்குது. இந்தியாவில் வந்து இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது அண்ட் நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மியூசியம். மியூசியம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மியூசியம்ங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பெசிமென் ஃபார் ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ யூகேல ஒரு பெரிய மியூசியம் ஒன்று இருக்குது. இங்கே டைனோசர்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவை அதை போய் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்க். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் எதுக்கு? தீஸ் ஆர் பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்ஸ் அண்டர் ஹியூமன் கேர். பார்த்துருக்கோம். நம்ம நிறைய ஜூ இருக்குது. வண்டலூர் ஜூ இருக்குது. ஓகே, கோயம்புத்தூரில் இருக்குது ஜூ இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நம்ம ஜூ வந்து பார்க்கலாம். isn't it? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறீங்க? கீ. ஓகே, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கீ இல்லாட்டி டைகோட்டமஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒன்று புதுசாக ஏதாவது ஒரு செடியோ இல்லை ஒரு அனிமலோ பார்த்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அது என்னன்னு தெரியல. ஓகே, ஆஸ் அ பயாலஜிஸ்ட் உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்குது, அது என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்த அனிமல் ஏற்கனவே இருக்கா இல்லை இது நீங்கள் கண்டுபிடிச்சதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த இதுக்குள்ளே போய், இந்த டாக்ஸானமிக்கல் எய்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அதில் போட்டு பார்க்கலாம். இல்லாட்டி வந்து நிறைய இடத்துல இருக்கும். நிறைய பயாலஜிக்கல் மியூசியம், பயாலஜி அந்த இடத்துலலாம் இது இருக்கும். ஸோ கீ இஸ் அனதர் டாக்ஸானமிக்கல் எய்ட் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன், எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ். ஸோ எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ இது மேட்ச் ஆகுது, எவ்வளோ வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணி கடைசியில் இது அந்த ஆர்கானிசம் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஜென்ரலி இன் அ பேர் கால்டு கப்லெட். ஓகே, கப்லெட்னு சொல்கிற ஒரு 2 பேரில் வரும். அதாவது இப்போ ஒரு 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 அனிமல் பார்த்துட்டிங்கன்னு வைங்க. ஸோ அந்த அனிமல் வந்து டாலாக இருக்குது. ஓகே, பிளாக்காக இருக்குது, டாலாக இருக்குது. அப்போது கப்லெட்னா அதில் 2 இருக்கும். இஸ் திஸ் அனிமல் பிளாக் அண்ட் டால் ஆர் இஸ் திஸ் அனிமல் பிளாக் அண்ட் ஸ்மால் அப்படி கேட்பாங்க. இவனு புரியுதா? ஸோ அதுதான் வந்து கப்லெட்னு சொல்கிறது. இப்போ நீ சப்போஸ் நீ பார்த்தது அதில் வந்து இல்லை பிளாக் அண்ட் டாலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து லீடுன்னு சொல்கிறது. ஸோ ஈச் ஸ்டேட்மெண்ட் இந்த கீ. இப்போ கப்லெட்னு சொன்னோம், அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் லீடுன்னு சொல்கிறோம். அப்போ டாலாக இருக்கா, பிளாக் அண்ட் டாலாக இருக்குது, அப்போ நீ அடுத்தது போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு கப்லெட்டில் எத்தனை லீடு இருக்கும்? 2 லீடு இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? 2 ஸ்டேட்மெண்ட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒன்று டாலு இது, இல்லாட்டியே வந்து பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அப்போ உங்களுக்கு புரியாது. ரைட்? கீஸ் ஆர் ஜென்ரலி அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். இப்போ நம்ம ஒரு இதை எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாம் பார்த்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அனாலிசிஸ்னால் கண்டுபிடிக்கலாம். அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஓகே, இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு இல்லை மெயினாக, இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம பண்ணுறோம். ரைட்? ஓகே, இங்கே நம்ம வந்து ஒரு ஆர்கானிசம் பார்த்துருக்கோம். சரியா? ஒரு ஆர்கானிசம் ஏ. ஸோ இந்த ஷேப்பில் இருக்குது. யூஸ்வலி அது இந்த ஷேப்பில் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தால் அமீபான்னு சொல்லலாம். ஓகே, அமீபாவில் பார்க்குறோம். இப்போ அமீபாவில் அது என்ன ஸ்பீசிஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இல்லைனா அமீபா தானா அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இந்த ஆர்கானிசம் நம்ம பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? இது ஃபீட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் சச் அஸ் ஆல்கே மேலே ஃபீட் ஆகுது. சரியா? ஆல்கே சாப்பிடுது. ரைட்? கண்டெய்ன்ஸ் ஒரு கிலோ நியூக்ளியஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஒரு ஸ்பெசிமன் ஏ வந்து எத்தனை லெங்த் இருக்குது? 700 மைக்ரோமீட்டர் இன் லெங்த் இருக்குது. ஸோ இது 3 தான் நமக்கு தெரியும். சரியா?
இப்போ நம்ம கீக்குள்ளே போயிடலாம், டைகாட்டமஸ் கீக்குள்ளே போயிடனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, செல்ஸ் ஆர் ப்ரோகரியோட்டிக்கா இல்லை செல்ஸ் ஆர் யூகரியோட்டிக்னா கேட்குறாங்க. அப்போ இது என்னது, செல்ஸ் ஆர், இது வந்து யூகரியோட்டிக் இல்லையா, ஓகே யூகரியோட்டிக்காக இருக்குது. ஸோ யூகரியோட்டிக் செல்ஸாக இருக்குது, ஏன்னா எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே, நியூக்ளியஸ் இது எல்லாமே இருக்கனால யூகரியோட்டிக். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து தேர்ட் போகணும், தேர்ட் இதுக்கு போகணும் சரியா. தேர்ட் இதுக்கு போனோம்னா தேர்ட் இதில் என்ன கேட்குறாங்க, என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கப்லெட், திஸ் இஸ் கப்லெட், இதுக்கு பேர் என்ன கப்லெட். இந்த ரெண்டு டிசிமிலராக இருக்கும் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கப்லெட். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அப்படியே கொண்டுட்டு போகிறது தான் இந்த டைகாட்டமஸ் கீன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ செல் இஸ் ப்ரோகரியோட்டிக்கா யூகரியோட்டிக்கா. அப்போ என்ன கிடைச்சி நமக்கு, யூகரியோட்டிக்னு நீ சொல்கிற அப்படின்னா நீ வந்து 3ஆம் நம்பர் போ அப்படின்னு சொல்கிறான். சரி 3ஆம் நம்பர் போயாச்சு. 3ஆம் நம்பர் போனால் என்ன கேட்குறான், ஆட்டோட்ரோஃபிக்கா இல்லை ஹெட்ரோட்ரோஃபிக்கா. ஆட்டோட்ரோஃபிக்னா இட் கேன் சிந்தசைஸ் இட்ஸ் ஓன் ஃபுட், இல்லை ஹெட்ரோட்ரோஃபிக் இட் ஃபீட் ஆன் அதர்ஸ் இல்லையா. ஸோ அதர்ஸ் அண்ட் இட் கேன் ஆல்சோ, ஸோ இதில் வந்து இது ஆல்கேன்னு சொல்லியிருந்தேன், அப்போ இட் ஃபீட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம், அப்போ ஹெட்ரோட்ரோஃபிக் தான் இது. ஸோ யூ ஹேவ் டு கோ டு 4, புரியுதா. அடுத்தது போகிறோம், அப்போ இங்கேருந்து அடுத்தது போகிறோம் ரைட். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் லீடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீ செல் என்ன சொன்ன, யூகரியோட்டிக்னு சொன்னியா, அப்போ அது ஒரு லீடு, இட் இஸ் கால் லீடு. அதே மாதிரி இங்கே அனதர் லீடு ஹெட்ரோட்ரோபிக்னு சொன்னேன், அப்போ அது அனதர் லீடு. ஸோ இதெல்லாம் லீடுன்னு சொல்கிறது, இதை வந்து கப்லெட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நீ இங்கே வந்துட்டேன், இங்கே வந்தீங்கன்னா அது என்ன கேட்குது, ஆர்கானிசம் மல்டி செல்லுலரா இல்லை யூனிசெல்லுலரா. ஸோ அமீபா எப்படி இருக்கும், மோஸ்ட்லி யூனிசெல்லுலராக இருக்கும். அப்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுது. ஓகே, நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ யூ கேன் சி த அமீபா. ஸோ தட் இஸ் அமீபா ப்ரோட்டியஸ் தான் நம்ம பார்க்குறது. ஸோ இதுதான் ஒரு டைகாட்டமஸ் கீன்னு சொல்கிறது. ஸோ டைகாட்டமில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒன்று கப்லெட்டு, ஒன்று வந்து என்னது லீடு சரியா. அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் லீடுன்னு சொல்லுவோம். இந்த லீடு வச்சு தான் அடுத்தது போடுறது நம்ம. ஓகே, லீடுனா தமிழில் எப்படி சொன்னால் துடுப்பு, அடுத்த ஒரு துடுப்பு அடுத்த துடுப்பு வச்சு நம்ம கடைசியில் அது என்ன ஆர்கானிசம் நமக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் வேறு என்ன டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரானா என்னென்னா ஃப்ளவர் அப்படி தான் வச்சுக்கோங்க. ஃப்ளோரானா பிளான்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து ஊட்டி போகிறோம், இப்போ ஊட்டியில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸு அந்த டைமில் வளரும் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் த ஃப்ளோராவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இட் கண்டெய்ன்ஸ் த ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் அ கிவன் ஏரியா சரியா. பழனியில் ஒரு டைப் செடியெல்லாம் வளரும், அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப், இதுதான் ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோரா இஸ் பர்டிகுலர்லி டு த பர்டிகுலர் ஏரியா. ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு பர்டிகுலர் ஏரியா. அதே ஃப்ளோரா அனிமல்ஸு இந்த பர்டிகுலர், இப்போ கங்காரு நம்ம ஊரில் இருக்கா, இல்லை, எங்கே இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஸோ ஃபானாங்கிறது கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிட்டேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் அ கிவன் ஏரியா. ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகே, ஸோ ஒரு ஏரியாவோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா அந்த ஏரியாவோட பிளான்ஸும் அனிமல்ஸும் எப்படி இருக்குங்கிறதா ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆஸ்திரேலியா போனால் நமக்கு வந்து கங்காரு கண்டுபிடிக்கணும், கங்காரு பார்க்கணும்னா ஆஸ்திரேலியா தான் போகணும். ஸோ அந்த ஃபானா வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் கங்காருலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ அதான் ஃப்ளோரா ஃபானா. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலான்னா கேட்டலாக் இருக்குது. கேட்டலாக் ஆஃப் லைஃப்னு நிறைய பயாலஜிஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு கேட்டலாக் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே நமக்கு சர்ச் பண்ணலாம். ஏதாவது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். மோனோகிராஃப்னு சொல்லிட்டு இருக்கும், மோனோகிராஃபு அப்படின்னு இருக்கும். ஸோ மேனுவல்ஸ்னு இருக்கும். மேனுவல்ஸ் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். என்னென்ன ஸ்பீசிஸை நீ ஐடென்டிஃபை பண்ணணுமோ அதோட நேம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், பிக்சரோடு இருக்கும். ஃபவுண்ட் இன் அன் ஏரியா. மோனோகிராஃப்ஸ் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ஆன் எனி ஒன் டாக்ஸான், ஒன்லி ஒன் டாக்ஸான். இப்போ நீ கிளாஸ் பற்றி ஏதாவது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சொலானம் டியூபரோசம். ஓகே, அப்போ ஜீனஸ் சொலானம் அதை மட்டும் நீ படிக்கணும் அப்படின்னா மோனோகிராஃப்னு ஒரு இது எடுத்தோம்னா அதில் அது மட்டும் பற்றி நிறைய கொடுத்துருக்கும், அதான் மோனோகிராஃப். ஸோ கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ஆன் எனி ஒன் டாக்ஸான். ஓகே, இதர் இது அதை என்ன சொல்கிறது, சொலானம்னா என்னென்ன டைப் இது அதை பற்றி கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அதோட சொலனாசி அப்படிங்கிறது என்ன, அதோட ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம மேமல்ஸை பற்றி தனியாக ஒரு மோனோகிராஃப் இருக்கும். ஸோ ஒரு டாக்ஸானை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மோனோகிராஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ நிறைய டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இருக்குது, லைக் பயாலஜிக்கல் பார்க்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், ஓகே, மியூசியம்ஸு, ஹெர்பேரியம் இருக்குது, ரைட். தென் வி ஹேவ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, டைகாட்டமஸ் கீ டு ஐடென்டிஃபை த ஆர்கானிசம், டைகாட்டமஸ் கீ இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வாட் ஆர் த திங்ஸ் தேர். ஸோ வி ஹேவ்
more of identification, and these are used for எதுக்கு agriculture, forestry, industry, study, systematics இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.